மக்களே ஒட்டுமொத்த திரையுலக மக்களுடைய தலையில இடி இறக்குற மாதிரி நேத்து சாயங்காலம் பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்குங்க. அது பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் நேத்து சாயந்தரம் அடையார் ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காரு. ராஜன் அவங்களுடைய இன்டர்வியூ பத்தியும் அவரை பத்தியும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவ்வளவு கோடி சொத்து இருக்கிற நல்ல மனுஷன் அவரு. அவரையே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம மீடியா சர்க்கிள கேட்ட வரைக்கும் நிறைய விஷயங்கள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு ஃபேமிலி சைட்ல ஏகப்பட்ட அழுத்தங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம திரைத்துறையில அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. அவருக்கு என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் சொந்த வீடு கூட இல்லாம ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் வருஷ கணக்கா தங்கி இருப்பாராம். நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த இறப்புக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு ஏங்க நேத்து அந்த சம்பவம் நடக்கும்போது கூட டிரைவர் இருந்தாங்கல்ல, அவர் கண்ணால என்ன பார்த்தாரு, அவர்கிட்ட கடைசியா ராஜன் என்னத்த சொல்லிட்டு இந்த ஒரு முடிவு எடுத்தாருன்றதையும் டிரைவர் அவர்கள் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்ற எல்லா மர்ம முடிச்சுகளை பத்தி டக்கு டக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நேத்தைக்கு இந்நேரம் கரெக்டா அந்த அடையாறுல இருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்கு பாத்தீங்களா, அது மேல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராஜன் அவர்களுடைய கார்ல அந்த அடையாறு பாலத்துல போய்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் வழியா பட்டினம்பாக்கம் போறதுக்கு, சரிங்களா? அப்படி அந்த மிட்ல பாலத்தோட நடுவுல போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கிட்ட தம்பி கொஞ்சம் ஓரங்கட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்ட சொல்லியிருக்காங்க. டிரைவரும் சரி சார் ஏதோ வியூ பார்க்க போறாரு, ஏதோ ஆத்த வேடிக்கை பார்க்க போறாரு, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஓரங்கட்டிருக்காங்க. ராஜன் அவர்கள் கதவை திறந்துட்டு அப்படியே மேல படிக்கட்டுல ஏறி நின்றுருக்காரு. கரெக்டா அந்த ஆத்த பாக்குற வியூ இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஏறி நின்றுருக்காரு. டிரைவரும் ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு சார் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்திருக்காங்க. இவர் ஒரு தடவை டிரைவரை பார்த்துட்டு நம்ம ராஜன் அவர்கள் அப்படியே அடையார் ஆத்துக்குள்ள குதிச்சிருக்காங்க. டிரைவர் இப்படி பாக்குறாரு, என்ன பண்ணணும் தெரியல. பார்த்த உடனே ஒரு ஜர்க்காய் சார் 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 அப்படின்னு கத்திட்டு உடனே கதவை திறந்து வெளியில வந்து எட்டி பார்த்தா அடையாறு ஆறு இருக்கு பாத்தீங்களா, அந்த கூவாறு வந்து அவ்வளவு ஆழம், கிட்டத்தட்ட 3 ஆளையே முழுங்குற அளவுக்கு ஆழம். அந்த ஆழத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிருக்காரு. டிரைவரால உடனே காப்பாத்த முடியல, என்ன செய்ய ஏது செய்யணும்னு தெரியல. சோ பேனிக் ஆனதுனால பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அங்க வண்டி அடிக்கடி போகும் பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஏங்க வாங்க 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 சார் உள்ள கூச்சிட்டாருன்னு சொல்லிட்டு பொதுமக்களை கூப்பிட்டு அதுக்கப்புறமா அடையாறுல இருக்கிற தீயணைப்பு துறைக்கு கால் பண்ணி தீயணைப்பு துறையினர் அங்க வந்து அவங்க ரெஸ்கியூ டீம் ஃபார்ம் பண்ணி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன போட்டுல கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அந்த இடத்துல தேடி இருக்காங்க. 1 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 12 அடி ஆழத்துல இருந்து ராஜன் அவங்களுடைய உடலை மீட்டிருக்காங்க. ராஜன் உடலை மீட்ட போலீஸ்காரங்க அவருடைய உடம்ப வந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக. ஆனா அதுக்கப்புறமா டிரைவர் கிட்ட விசாரிக்காங்க, எப்பா நீ தான் சார் கூட கடைசியா இருந்த, சார் கடைசியா எங்க இருந்து வந்தாரு, நீங்க எங்க போயிட்டு இருந்தீங்க, அவருடைய மனநிலைமை அந்த கடைசி நேரத்துல எப்படி இருந்துச்சு, உங்ககிட்ட எதுனா சொன்னாரா, எதுனா அழுதாரா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட எல்லா விசாரணையும் பண்ணிருக்காங்க. டிரைவர் வந்து சொல்லியிருக்காங்க விசாரணையில, சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், சார் எப்பவுமே ஏறுவாரு சைலண்டா வருவாரு, போனெல்லாம் வரும், ஆனா அங்க வந்துடுறேன் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுவாங்க. என்கிட்ட பெருசா பேச்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் அடையாறு வழியா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஓரங்கட்டா சொன்னாரு. சரி அவர் ஏதோ வியூ பாயிண்ட் பார்க்க போறாரு நினைச்சுதான் சார் நான் ஓரங்கட்டுறேன். ஆனா சார் இப்படி பண்ணிப்பாரு நான் எதிர்பார்க்கல சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அவர் என் அப்பா மாதிரி பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த எல்லா சம்பவத்தை பத்தின தகவல்களை அந்த டிரைவர் வந்து போலீஸ்காரங்கிட்ட வாக்கு மூலமா கொடுத்திருக்காரு. இதுல சோகத்தின் உச்சி என்ன தெரியுமா, ராஜன் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு கதறாங்க. ஐயோ போயிட்டாரே சாரு போயிட்டாரே, என் சித்தப்பா போயிட்டாரே, பெரியப்பா போயிட்டாரேன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோரமான காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ராஜன் அவங்களுக்கு வயசு 85ங்க. கிட்டத்தட்ட 1983 வருஷத்துல பிரம்மச்சாரிகள் சொல்லிட்டு ஒரு படம், அந்த படத்துல தான் முத ப்ரொடியூசரா அவர் வந்து அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறம் பல படங்களுக்கு அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அஜித் அவர்கள் நடிச்ச துணிவு படம் உட்பட கிட்டத்தட்ட 18 படங்களுக்கு மேல ஒரு கெஸ்ட் ரோலா, ஒரு சின்ன சின்ன ரோலா இவர் வந்து பண்ணியிருக்காரு. ராஜன் அவங்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் தான். அது போக திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலயும் அவர் வந்து மெம்பரா இருந்திருக்காரு. அதுல வந்து தலைவராகவும் இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட பதவிகள் வகிச்சிருக்காரு. சோ ராஜன் அப்படின்னாலே திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குன்னு ஒரு குரல் கொடுப்பாரு. அந்த சங்கத்துக்கு எதனா பிரச்சனை மேடையில ஏறி வச்சு செஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு லைட் மேன், கேமராமேன்ல இருந்து அந்த திரைப்படம் தயாரிக்கிறதுக்கு உழைக்கிற ஒவ்வொரு நபர்கள் சார்பாகவும் இவர் வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஆளு. சொசைட்டில நல்ல பேரு சொத்து பத்துன்னு சொல்லிட்டு என்னதான் சம்பாதிச்சாலுமே ராஜன் அவர்களுடைய அந்த சொந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, குடும்ப வாழ்க்கை, அது வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து பெருசா தங்க மாட்டாரா. அவர் எங்க தங்குவாரு அப்படின்னா சென்னையில நுங்கம்பாக்கத்துல இருக்கிற ஹோட்டல் பால்ம்க்ரோ, நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல, அதாவது கொரோனாக்கு முன்னாடில இருந்து கொரோனாக்கு அப்புறம் வரைக்கும், நேத்து அவர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கதான் தங்குறாரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு ஏன்
ஒரு ரிப்போர்ட்டரா நானே இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல இந்தியா கிளிட்ஸ்ல வேலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவரை 3 டைம் நான் இன்டர்வியூ எடுக்க போயிருக்கேன் பல்வேறு காலகட்டங்களை. அப்படி இன்டர்வியூ எடுக்க போகும்போதெல்லாம் தம்பி பால்மூர் ஹோட்டல்ல இந்த ரூமுக்கு வந்திருப்பா அப்படின்றவாரு. அவர் வீட்டுக்கும் ஆபீஸ்க்கு அந்த மாதிரி என்ன கூப்பிட்டதே இல்லை. அந்த ஹோட்டல்ல தான் நான் போயிட்டு இன்டர்வியூ எடுத்தேன். நானே யோசிச்சிருக்கேன், எதுக்கு இவர் வந்து ஹோட்டலே தங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன பிரச்சனையோங்க, அந்த ஹோட்டல்ல தான் பல வருஷமா தங்கியிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ரூமு, அவருக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட். இவருக்கு சாப்பாடு வேணும்னா அங்க ஹோட்டல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் பாத்தீங்களா ரெஸ்டாரண்ட், அங்க இருந்து வாங்கிட்டு ரூமுக்கு வந்துருவாங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து இவருக்கு அப்பப்போ சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுப்பாங்க, சுடுதண்ணி வச்சு கொடுப்பாங்க. இவர் டவல் எல்லாம் ஓரமா போடுவாங்க. இவர் அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்களை அங்கேயே இன்டர்வியூ பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எதுனா நிகழ்ச்சி மேடைகள் போனோம், பேசுறதுக்கு போனோம் அப்படின்னா கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. அவ்வளோ சொத்து பத்து சொசைட்டில பெரிய பேர் இருக்கிற அந்த மனுஷன் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை, தனக்குன்னு ஒரு வீடு இல்லாம ஒரு பெரிய சொந்த பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் மாதிரி ஹோட்டல் தங்கினதாங்க கொடுமையின் உச்சம். இந்த கொரோனா அப்படின்ற ஒரு சனியை எப்ப வந்துச்சோன்னு தெரியல. அது வந்ததுல இருந்து தமிழ் சினிமால இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள், காமெடி நடிகர்கள், நம்ம விவேக் சாரு, மயில்சாமி உட்பட நிறைய பேரு அவங்க நம்மளை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜீவாவோட அப்பா அவங்க வந்து கார் விபத்துல இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் முதற்கொண்டு இந்த கொரோனாக்கு அப்புறமா வேற மாதிரி மாறிட்டு வருங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம பார்த்து மகிழ்ந்த நல்ல மனிதர்களா நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கோம். இப்போ கே ராஜன் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. இதே மாதிரி கே ராஜன் அவர்கள் அடையார் பாலத்துல இருந்து எப்படி குதிச்சு தன்னோட உயிரை விட்டாரு, அதே மாதிரி காஃபி டே ஓனர் அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரும் அவருடைய அங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆத்து பாலத்துல டிரைவர் ஓரங்கட்ட சொல்லி ஏதோ திங்க் பண்ணிட்டு அவர் இந்த கோட் சூட்டோட அப்படியே குதிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காஃபி டே மூலமா அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள், ஏகப்பட்ட கடன்கள். அந்த கடனை எப்படி சரி பண்ண, வட்டி எப்படி அடைக்க, கடன்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பிரஷர்ல கடன் தொல்லையில அவ்வளோ பெரிய நல்ல மனிதர் வந்து அவரோட உயிரை விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் வந்து டேக் ஓவர் பண்ணி நஷ்டத்துல போற காஃபி டே எல்லாம் மூடி நிறைய சொத்துக்களை வித்து கடன் அடைச்சு இப்போ ஓரளவுக்கு அந்த காஃபி டேவை முன்னேற்றி கொண்டு வந்துட்டாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஓகே இவங்க வந்து கார் வச்சிருக்காங்க, பல கோடி சொத்து இருக்குது, அவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் வராது, எதுவா இருந்தாலும் பணத்தை வச்சு அப்படி இப்படி சரி பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம சொசைட்டில பாக்குற பணம் வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, வசதி படைச்சவங்க, அவங்களுக்கு அதை தாண்டி ஏதோ ஒரு வகையில குடும்பம் சார்ந்து, சொந்த பந்தங்கள் சார்ந்து கடைசி காலத்துல நமக்குன்னு யாருமே இல்லையே, பணம் மட்டும்தானே இருக்குது. பணத்தை தூக்கி வீசினா யார் வேணாலும் போலியா நடிப்பாங்க. ஆனா உண்மையா பக்கத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு அன்பு அரவணைக்க யாருமே இல்லைன்ற விரக்திலேயே நிறைய தொழிலதிபர்கள் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கே ராஜன் அவருடைய உடலை வந்து அடுத்த கட்ட அஞ்சலிக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவருடைய உடலை வந்து பண்ணிருவாங்க. சோ இத்தனை வருட காலம் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவரு, நம்ம நிறைய மேடைகளை பார்த்தவங்க, நிறைய இன்டர்வியூல பார்த்த ஒரு நல்ல மனிதர், போல்டா பேசக்கூடிய மனிதரோட சகாப்தம் இன்னைக்கு நைட்டு, அதாவது நேத்து ஈவினிங் முடிஞ்சு போச்சு. இந்த செய்தியை பாக்குற உங்களுக்காகட்டும், எனக்காகட்டும், மத்தவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஊர்பட்ட பிரச்சனை பர்சனல் லைஃப்ல இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனைக்காகலாம் நம்ம போயிட்டு எதனா ஒண்ணு நடக்க ஒண்ணு பண்ணிக்கணும் அப்படின்னா உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தராச்சும் இருப்பாங்க, அவங்க கூட அப்படி உட்காந்து அப்பா இந்த மாதிரி இருக்குப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். கே ராஜன் அவர்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. அந்த இடத்துல அதாவது நேத்து அந்த அடையாறு பாலத்துல போகும்போது அவர் மனசுல ஓகே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாரு பாத்தீங்களா. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் போன் பண்ணி சார் நல்லா இருக்கீங்களா, இந்த உங்களை பார்க்கணும் சார், ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸ் சார் சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில அவர் டைவர்ட் பண்ற மாதிரி நடந்திருந்தாலோ, இல்ல அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க ஏன்னா தீர்வு கிடைக்கும் நினைச்சிருந்தா கூட அவரு இந்நேரம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருப்பாரு. ஆனா யாருமே இல்ல அவருக்கு. இந்த செய்தியை பாக்குற நீங்க கே ராஜன் அவங்களுடைய இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க, அவரே ஒரு சில படங்களை பார்த்திருப்பீங்க, அவருடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, நிறைய கருத்துக்கள் வச்சிருப்பீங்க. சோ அவர் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? இந்த மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் ஒரு சில பேர் வேற வழி இல்லாம இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.